மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட இந்தியாவில் 1968 காலகட்டத்தில் மும்பையில் தொடர் சீரியல் கொலைகளை பண்ணின கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கொலைகள்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கொலைகள் பண்ண ராமன் ராகவ் அப்படிங்கிறவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் இவரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேருனா இந்தியாஸ் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே வந்து இவருக்கு செல்லமாக அழைக்கப்படுது. ஜாக் தி ரிப்பர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர். ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து கொடூரமாக ப்ரூட்டலாக கொலைகளை பண்ணக்கூடியவர். இவர் 1965லேருந்து 1968 3 வருஷமாக மும்பையிலையும், அதாவது மும்பை சிட்டிக்குள்ளேயும் மும்பை சிட்டி அவுட்டர்லையும் வந்து பல கொலைகளை பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து சீரியல் கொலைகள், எல்லாமே வந்து ப்ரூட்டலான மர்டர்ஸ். ரொம்ப கொடூரமாக இந்த இரும்பு ராடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அடித்து கொண்டிருக்காரு. இவரை வந்து 1968 போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து கிட்டத்தட்ட 50 கொலைகளை பார்க்க மாட்டேன் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒத்துக்கும் போது, நைட் நேரத்தில் ரோட்டோரமாகவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக இருக்கக்கூடியவங்களை தான் இவர் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்டிம்ஸை தான் இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டவர், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனவியாதிகள் இவருக்கு இருக்கிறத வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இவர் மனநோயாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீர்ப்பை மாற்றி ஆயுள் தண்டனை ஆகுறாங்க.